வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய அரசு கல்வி நிறுவனமான சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பிளாஸ்டிக் தொழில்நுட்பம் சார்ந்த பல படிப்புகள் வழங்கப்படுகின்றன. பொறியியல் பிரிவுகளில் பிளாஸ்டிக் பொறியியல் பிரிவு எந்த வகையில் சிறந்ததாக உள்ளது, சிப்பட்டில் வழங்கப்படும் இதர படிப்புகள் குறித்த தகவல்களை வழங்க அதன் இயக்குனர் ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போது இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இளநிலை படிப்புகள் உங்களோட நிறுவனங்களில் வழங்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த படிப்புகளுக்கான எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சிப்பட்டில் உள்ள எல்லா கோர்ஸ்களுக்குமே பார்த்திங்கன்னா 100க்கு 100 பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதில் பி இன் மேனுஃபேக்சரிங், பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அப்புறமா எம்இ இன் கேட்கேம் மற்றும் எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த 4 கோர்ஸ்களுக்குமே நல்ல வரவேற்பு உள்ளது. அனைத்து கோர்ஸ்களுக்கும் பிளேஸ்மெண்ட்டு மிக பிரகாசமாக உள்ளது. இப்போது பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த படிப்பை பற்றி மட்டும் சொல்லுங்கள். இதில் என்னென்ன விஷயங்கள் பற்றி மாணவர்கள் படிப்பாங்க? அதாவது பி மேனுஃபேக்சரிங் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் சார்ந்தது. பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி என்பது அதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ணுறதற்கு டை செய்யணும், அப்புறமா அது எப்படி உருவாக்குவது என்பது, அப்புறம் பாலிமர் சிந்தசிஸ் பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்புகளை இதுதான் சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க சொல்லலாம். ஸோ எல்லா கோர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த பி மேனுஃபேக்சரிங்கும் பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜியும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது, எப்படி அந்த பொருளை உருவாக்குவது என்பதை பற்றி, பி மேனுஃபேக்சரிங் என்பது அந்த பொருளை உருவாக்குவதற்காக எப்படி மோல்டுகளாம் செய்யலாம், எப்படி உற்பத்தி பண்ணலாம், டை மேனுஃபேக்சரிங், மோல்டு மேனுஃபேக்சரிங், இதை பற்றி கற்றுத்தருவதுதான் பி மேனுஃபேக்சரிங். அது மட்டும் அல்லாது எந்த காம்பனண்ட்டையும் எந்த மிஷின்லையும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவது என்பதை பற்றி சொல்லுவது தான் இந்த பி மேனுஃபேக்சரிங். பொதுவாக அந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் அப்படின்றது ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்க நிலைமையில் அது சார்ந்த படிப்பை போய் தேர்ந்தெடுத்து படிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம், அது சரியானதா? இந்த சந்தேகமே தேவையில்லை. இது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது. இதில் ரா மெட்டீரியலை வாங்கி நான் ப்ராசஸ் பண்ணுறோம். இதை மெல்ட் பண்ணி அதை ஒரு வடிவமாக கொண்டு வர மொழியே இதில் எந்த விதமான கெமிக்கல் சார்ந்தது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது கேரி பேக்கவோ மற்ற பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை எரித்தால் மட்டும்தான் சிரமம். அது எரிக்கக்கூடாது. அதில் ரீயூஸும் பண்ணலாம், ரீசைக்கிளையும் பண்ணலாம். அதனால் அந்த சந்தேகமே தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் என்பது நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அங்கே உள்ளே போக முடியாது, யாரும் போக முடியாது. கார், பென், நம்ம உடம்புல இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் வால்வு, அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதாவது பிலோனி, அபோனி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ஸ். அது இல்லாமல் முடியாது. இப்போ இரிகேஷன்ஸு, மெடிக்கல் ஃபீல்டு, எல்லா டிவைஸும் நீங்கள் அதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ஸ். அப்படி இருக்கும்பொழுது பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணுறது, அதை பார்த்து பயப்படுறது, அதில் பிளேஸ்மெண்ட் கிடைக்காது என்று நினைப்பது மிகவும் தவறு. ஏனென்றால் பிளாஸ்டிக் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதனால் எந்த கேடும் கிடையாது. இதை படித்து முடித்தவுடன் இந்த ஒரு பிரிவு மட்டும்தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு என்று சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது. அதாவது இதை படித்து விட்டால் அனைவருக்கும் பிளேஸ்மெண்ட் உண்டு. அதாவது மற்ற பிரிவு இருக்கும், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, சிவில், மெக்கானிக்கல், இப்படி இருக்கும். அதுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு சதவீதம் உண்டு. ஆனால் இந்த பிரிவை படித்து விட்டால் அனைவருக்கும் பிளேஸ்மெண்ட் உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த மாதிரி நிறுவனங்களில் பணிகள் கிடைக்கும்? அதாவது பார்த்திங்கன்னா இங்கே நம்முடைய சென்னையை சுற்றி இருங்காட்டுக்கோட்டை, தண்டலம், மற்றபடி மகேந்திரா சிட்டி, எல்லா இடத்தையும் பிளாஸ்டிக் ஓரியன்ட் கம்பெனிஸ், உண்டாய், ஃபோர்டு, எரிக்சன், விஸ்யான், இந்த மாதிரி கம்பெனி, அதாவது பிளாஸ்டிக்ஸ் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக உள்ளன. இங்கே மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், மதுரை, பாம்பே, பூனே, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிகள், அதாவது பிளாஸ்டிக்ஸ் என்று மட்டும் கூற முடியாது, அதனை சார்ந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரி என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட கம்பெனிகள் நிறைய உள்ளன. அதாவது பிளாஸ்டிக் இல்லாத கம்பெனியே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லுவோம், அதை தயார் பண்ணுவதற்கு அனைத்து தரப்பட்ட தொழில்நுட்பம் தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே இருக்கின்றன. எங்கு சென்றாலும் அங்கே பிளாஸ்டிக் உள்ளது. ஆதலால் அந்த வேலைவாய்ப்பு மிகவும் பிரகாசம்.
பொதுவாக பொறியியல் பிரிவுகளை தேர்ந்தெடுக்கிறப்போ மாணவர்கள் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கோர் இண்டஸ்ட்ரியில் பணி கிடைக்கிறதாவும் இருக்கணும், அதே சமயத்தில் நிறைய பேரை பணிக்கு எடுக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியையும் பணி கிடைக்கக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கணும் அப்படின்றது. அந்த வாய்ப்பு பிளாஸ்டிக் தொழில்நுட்பத்தில் இருக்க படிப்பில் இருக்கா? அதாவது கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மெக்கானிக்கல் என்றால் என்ன சொல்லுவாங்க, என்டிபிசி, ஓஎன்ஜிசி, கெயில், செயில் இந்த மாதிரி கம்பெனி சொல்லுவாங்க. அங்கே போனாலும் நீ என்ன படிச்சிருக்க, அதை என்ன படிச்சிருக்கோமோ அதில் பார்த்தீங்கன்னா டிசைன், சில பேர் டிசைன் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பிடிக்கும், சில பேருக்கு சேல்ஸ் பிடிக்கும், சில பேர் மார்க்கெட்டிங் பிடிக்கும். அதாவது நம்ம என்ன படித்தாலும் நம்ம என்ன பிடிக்குதோ அதை சார்ந்து போயிட்டா ஒன்றும் கிடையாது. அதாவது ஐடினாலும் சரி, அதாவது மெக்கானிக்கல் முடிச்சவங்களை வந்து எல்லா கம்பெனியும் இந்த ஐடி ஃபீல்டுக்கு வாங்க கூப்பிடுவாங்க. அது அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து மெக்கானிக்கல் படித்தா கூட ஐடி மூலமாக போகணும்னு தோணும் ஆக்சுவலாக, அப்படியும் போகலாம். அப்படி இல்லை என்றால் கோர் இண்டஸ்ட்ரியும் போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி மேனுஃபேக்சரிங் என்பது மெக்கானிக்கல் சார்ந்தது, பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி ஆல்சோ மெக்கானிக்கல் சார்ந்தது, இது கெமிக்கல் சார்ந்தது கிடையாது. அதனால் இவங்களும் ஐடிக்கும் போகலாம், பிளாஸ்டிக்கும் போகலாம், மெக்கானிக்கலுக்கும் போகலாம், அனைத்து தரப்பட்ட கம்பெனிகளுக்கும் போகலாம். இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். அதனால் வந்து இந்த 2 கோர்ஸும் படித்தோம்னா பிளேஸ்மெண்ட் ஈஸி. ஆக்சுவலாக மறுபடியும் ஏன் பிளேஸ்மெண்ட் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடங்களில் சந்தேகம். இப்போ இந்த கோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு உறுதி. அதனால் வந்து யாரும் தயங்காமல் படிக்கலாம், ஹசார்ட்னஸ் கிடையாது. அதாவது எல்லாம் ஹசார்ட்ஸ், அதாவது கெமிக்கல் நிறையா வந்து ஏதாவது எச்சிங் வரும் இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு துளி அளவு கூட எந்த விதமான நெகட்டிவே கிடையாது. ஆக்சுவலாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்குமா? பொதுவாக எங்களுடைய டிப்ளமோ படித்தவங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து வெளிநாட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது பிபிடெக் முடிச்சோம். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து இப்போ உடனே யுஏஇ இந்த மாதிரி அரேபியாவுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, ஃபாரின் கம்பெனி போயிட்டாங்க, டைரெக்டாக போகிறாங்க. அது மட்டுமின்றி அதாவது ஒரு வருடம், அதாவது 1 to 2 இயர்ஸ் இந்தியாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னா அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதாவது இந்த ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில்நுட்பம் உள்ளவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் இங்கே கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் 1 அல்லது 2 வருடங்களுக்குள் நீங்கள் மேல்நாட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து உண்டு. சில பேருக்கு போக பிடிக்காது, சில பேருக்கு இந்தியாவிலேயே ஒர்க் பண்ண நினைப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போக நினச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் போயிடலாம் இந்த படிப்பு முடிச்ச உடனே. மேற்படிப்பு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த படிப்பில்? மேல் படிப்பு பி மேனுஃபேக்சரிங் முடிச்சாச்சு அப்படின்னா எம்டெக் வி கேன் சே எம்இ இன் மெக்கானிக்கல், எம்இ மேனுஃபேக்சரிங், எம்இ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கலாம். எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படித்தாச்சு அப்படின்னா பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடிச்சாச்சு அப்படின்னா தே கேன் கோ ஃபார் எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கலாம். மற்றபடி மெக்கானிக்கல் சார்ந்த படிப்புகளுக்கு போகலாம். இப்போ சிப்பெட்டில் பொதுவாக இந்த மாதிரியான படிப்புகள் பொறியியலை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப்க்கு இந்த நிறுவனத்தில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான கட் ஆஃப் கடந்த ஆண்டில் இருந்தது? அதாவது பொதுவாக மேடம் ஒரு 6 நாளைக்கு முடிஞ்சு போயிடும், 6 டேஸ்லேயே முடிஞ்சு போயிடும். இந்த வருஷம் வந்து ஜூன் 24 ஆரம்பிக்கிறாங்க, அது பார்த்தீங்கன்னா ஜூன் 30 முடிஞ்சு போயிடும் ஆல்மோஸ்ட். ஸோ பிசின்னு பார்த்தீங்கன்னா 196 லாஸ்ட் இயர் இருந்தது, 196 மேக்ஸிமம், குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 193. இதுவரை எஸ்சி எஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 193 ஸ்டார்ட் ஆகும், 188 இந்த மாதிரி ரேஞ்ச். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்ல கிடையாது, இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை பார்த்துக்கலாம். இந்த வருஷம் என்ன வருதுன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அது பிரகாரம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், நீங்கள் அட்டன் பண்ணலாம். அரசு பணிகளுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அரசு பணிகள் என்பது மேடம் அதாவது பார்த்தீங்கன்னா இது பொதுவான தகவல். ஒரு மினிமம் ஒரு டிகிரி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ யூபிஎஸ்சியில் வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கோ ஐபிஎஸ் ஆகிறதுக்கோ பண்ணலாம். அது மட்டுமின்றி இப்போ தமிழ்நாடு சார்ந்த பதவிகளுக்கு குரூப் 1 சர்வீஸ் இருக்குது. மினிமம் ஒரு டிகிரி அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அதற்கு தகுந்த ஒரு சிலபஸை எடுத்துக்கொண்டு முறைப்படி படித்தால் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு உண்டு. இது வந்து ஜென்ரல். இந்த இன்ஜினியரிங் பிரகாரம் பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஐபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், சிபிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக கேட் ஸ்கோர் அது வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதாவது கேட் ஸ்கோர் வந்து நாட் ஒன்லி ஃபார் கெட்டிங் பிளேஸ்மெண்ட்டு, இட் இஸ் ஃபார் கெட்டிங் ஹையர் ஸ்டடீஸ் ஆல்சோ. எம்இ எம்டெக் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டு, அது ஸ்டைப்பண்டும் உண்டு. எம்இ எம்டெக் படிக்கும் பொழுது கேட் ஸ்கோரோட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைப்பண்டும் உண்டு. ஸோ கேட் ஸ்கோர் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு முயற்சியாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். துப்புரவு பணியாளர்கள் அவங்க குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக 5ஆம் கிளாஸ் படித்திருந்தால் போதும். அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இலவச பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு வந்து தங்குவதற்கு உணவுகளுக்கு
நாங்கள் வந்து ஃப்ரீயாக தர்றோம். அது போக 3000 ருபீஸ் ஸ்டைபண்ட் தர்றோம். இன்னொரு கேட்டகரிக்கு வந்து 500 ருபீஸ் ஸ்டைபண்ட் வருது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்னொன்று, மனித கழிவை மனிதன் அகற்றக்கூடிய அவலம் இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காகவும் நாங்கள் இது போன்ற ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து, அவர்களுக்கு ஸ்டைப்பண்டும் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களும் எங்களை நாடலாம். இவர்கள் பயன்படுவதற்கும் சிப்பட்டு நிறுவனம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாகவும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவிலும் நன்றாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவரும் இதனை பயன்பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக பயனளிக்கக்கூடிய படிப்புகள் பல சிப்பட்டில் வழங்கப்படுது. இது குறித்த தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மிக்க நன்றி. கனவு துறையாக கருதப்படும் திரைப்படத்துறையில் சேர வேண்டும் என்பது பலரின் கனவாக இருக்கிறது. இந்த துறையிலும் படிப்பின் அவசியம் படிப்படியாக அதிகரித்து வரும் சூழலில் அது சார்ந்து என்னென்ன படிப்புகள் உள்ளன, அவற்றில் எப்படி சேரலாம் போன்ற தகவல்களை அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரைப்படத்துறை சார்ந்து என்னென்ன படிப்புகள்லாம் இருக்கு? திரைப்பட துறையை சார்ந்த மட்டும் முக்கியமான துறை இயக்குதல் துறை, அடுத்து ஒளிப்பதிவு, அடுத்து ஒலிப்பதிவு, அதற்கடுத்து படத்தொகுப்பு. இது வந்து முக்கியமானது. இதற்கு அடுத்து முன்பு வந்து அதாவது ஃபிலிம் யூஸ் பண்ணி இப்போ திரைப்படங்கள் எடுத்தப்ப, இப்போ படச்சுருளை யூஸ் பண்ணி இப்போ திரைப்படங்கள் எடுத்தப்ப அது சார்ந்த ஒரு பதனிடுதல் துறைன்னு ஒன்று இருந்தது. இப்போ அதை வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் மூலமாக மாறினதுனால அது சார்ந்த ஒரு படிப்பாக டிஜிட்டல் இன்டர்மீடியேட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸு அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து இப்போ இருக்கக்கூடிய திரைப்படத்துறைக்கு தேவையான விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனிமேஷன் அது சார்ந்த ஒரு கல்வியும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. மொத்தம் 6 துறை சார்ந்த கல்விகள் அங்கே இருக்குது. இப்போ இந்த திரைத்துறை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு படிப்பு அவசியம் என்ற ஒரு நிலை உருவாயிருக்கா? படிப்பை கண்டிப்பாக பார்க்கணும், அப்போ தான் வந்து ஒரு இயக்குனர் துணை இயக்குனரை சேர்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாயிட்ருக்கு. ஒரு திரைப்பட தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால அது சார்ந்த துறையில் வந்து மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வர்றப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் மற்றும் அவங்களுக்கு திரைப்படத்துறையோ இல்லை தொலைக்காட்சி துறையோ எதுவாக இருந்தாலும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகளும் அதிகமாகிட்டு வருது. முன்ன வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த துறைக்கு கல்வி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இது அனுபவ ரீதியாக நீங்கள் படிச்சுட்டு வர்றப்ப கிட்டத்தட்ட ஒருத்தர் மேலே வரணும், ஒரு பொசிஷனுக்கு வரணும், திரைத்துறையில் ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷம் 20 வருஷம் கூட ஆகும். அப்போ தான் அவங்க முழுமையாக இந்த துறை சார்ந்த ஒரு அனுபவத்தை பெற்று மேலே வர முடியும். ஆனால் இதையே அந்த துறை சார்ந்த இதையே ஒரு கல்வியாக இவங்க ஒரு 3 வருஷம் படித்தாங்கன்னா உடனடியாக அவங்க அந்த துறையில் வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த துறை மட்டும் இல்லை, எந்த துறையை எடுத்தாலும் இதுதான் நிலைமை. இப்போ எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற படிப்புகள் பற்றி சொன்னீங்க. இதில் மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்க முடியும்? அதற்கான விண்ணப்ப தேதிகள்லாம் எப்போ தொடங்கும் பொதுவாக? எம்ஜிஆர் அரசு திரைப்பட கல்லூரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான துறையை சார்ந்த படிப்புகள் எல்லாமே +2 முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அங்கே வந்து அட்மிஷன்ஸ் இருக்குது. இயக்குதல் துறைக்கு மட்டும் டிகிரி முடிச்சுட்டு வந்தது. இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடந்த இதெல்லாம் பட்டய படிப்பாக இருந்ததை இப்போ 4 வருஷம் பட்டப்படிப்பாக கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த 4 வருஷம் பட்டப்படிப்பாக கொண்டு வந்ததுனால இதுக்கு அட்மிஷனுக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லா துறைக்குமே +2 பேசிக் குவாலிஃபிகேஷன், +2 முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணால் அதுக்கு எந்த துறைக்கு அவங்களுக்கு விருப்பமோ அந்த துறைக்கு அவங்க அட்மிஷன் கிடைக்கும். இதில் வந்து இந்த துறைகளுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறதப்ப இன்னும் இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அது இன்னும் ஒரு வாரத்தில் அதுக்கான அறிவிப்புகள் வரும். விருப்பப்பட்ட மாணவர்கள் வந்து அதுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நேரடியாகவும் அதுக்கு விண்ணப்பிக்கலாம்.
பல நாட்களாகவே இந்த டிப்ளமோ படிப்புகளை வந்து டிகிரியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்தது. இது டிகிரியாக மாறுறதுனால என்ன சாதகங்கள் இருக்கும்? சாதகங்கள் வந்து மாணவர்களுக்கு அதுக்கு பட்டய படிப்பு பட்ட படிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா துறையிலையும். இப்போ பட்ட படிப்பு அப்படிங்கிறப்ப வேலைவாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும். அதாவது பட்டய படிப்புக்கு வந்து ஒரு லிமிட்டடு வேலைவாய்ப்பு தான். பட்ட படிப்பு முடிச்சுட்டு வர்றப்ப அதுக்குண்டான வேலைவாய்ப்பு துறைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு வேலைன்னு போகிறப்ப ஒரு கவர்மெண்ட் வேலையாகட்டும், தனியார் துறையில் ஒரு வேலையாகட்டும், அவங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இதில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது வந்து அவங்களுக்கான தகுதியாக என்ன பார்க்கப்படும்? குறைந்தபட்சம் இவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கணும்னு என்று இருக்குமா? தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தப்படுமா? அல்லது நேர்காணல் இருக்குமா? அதை பற்றி அடுத்து எல்லா துறைகளுக்கு சார்ந்த படிப்புகள் இருக்கிறதுனால இந்த திரைப்படத்துறையை சார்ந்த படிப்புகளுக்கும் இப்போ ஒளிப்பதிவு, ஒலிப்பதிவு, டிஐ இந்த 3 கோர்ஸுக்குமேவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். அது படிச்சிருந்தா தான் அவங்க +2 லெவலில் அந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தா தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற துறைகளை சார்ந்த வரைக்கும் அவங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். இப்போது தனித்தனியாக அந்த படிப்புகள் பற்றி பேசலாம். அதாவது ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் அப்படின்றது இருக்குது. இந்த படிப்பில் என்ன விஷயங்கள் பற்றி படிப்பாங்க? அவங்களுக்கான அந்த படிக்கிற சூழல் அதெல்லாம் எப்படி இருக்கும்? இயக்குதல் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைத்துறையில் பார்த்தா கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்னென்னா, இயக்குதல் துறை மட்டும் இல்லை, முதல் வருடத்தில் அவங்க படிக்கிறப்ப அந்த திரைப்படத்துறை சார்ந்த அனைத்து பிரிவுகள்லையும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஃபஸ்ட் இயரில் அது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிம்போம். அதாவது ஒளிப்பதிவு பற்றி தெரிஞ்சுப்பாங்க, சவுண்ட் ரெக்கார்டிங் பற்றி தெரிஞ்சுப்பாங்க, படத்தொகுப்பு பற்றி தெரிஞ்சுப்பாங்க, படப்பதினல்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ படப்பதினலுக்கு பதிலாக டிஐ பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பேசிக் நாலேஜ் அவங்க அக்யூர் பண்ண பின்னாடி செகண்ட் இயர்லேருந்து அவங்களுக்கு துறை சார்ந்த படிப்புகளை வந்துடும், ஸ்பெஷலைஸ்டு லேர்னிங் அப்படின்ட்டு. அப்படி வர்றப்ப இப்போ இயக்குதல் துறை, திரைக்கதை எழுதுதல் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கதை, ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு அதை எப்படி கதையை உருவாக்குறது, அந்த கதைக்கு வந்து எப்படி திரைக்கதை எழுதுறது, அந்த திரைக்கதையை எழுதின பின்னாடி அதை எப்படி திரையை ஆக்கம் பண்ணுறது, ஒரு படமாக எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு குறும்பட பயிற்சி வகுப்புகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த பேசிக் ஒரு கண்டினியூட்டி எக்ஸசைஸ், ஒரு சீன் எக்ஸசைஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பின்னாடி ஃபைனலாக அவங்க இப்போ ஃபைனல் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாமே முழுமையாக கற்றுக்கிட்டு வர்றப்ப அவங்க இந்த 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு இயக்குதல் மாணவராக அவர் வெளியே போக முடியும். அடுத்து ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி, இதில் என்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே அந்த கேமரா சம்மந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லித்தரப்படும். அதை ஃபோட்டோகிராஃபியில் ஆரம்பித்து, ஃபோட்டோகிராஃபி தான் மெயின், அதில் ஆரம்பித்து அவங்களுக்கு செகண்ட் இயர் வர்றப்ப அந்த ஒளிப்பதிவு துறை சார்ந்த கேமரா நுணுக்கங்கள், ஒளி அமைப்பு நுணுக்கங்கள், அப்புறம் கேமரா கோணங்கள் எப்படி வைக்கிறது, எந்த மாதிரி லென்சஸ் செலக்ட் பண்ணுறது, கேமரா மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த இயக்குதல் துறை மாணவர்களோடு சேர்ந்து அவங்க வந்து இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களும் வெளியே போகிறப்ப தன்னம்பிக்கையோட ஒரு ஒளிப்பதிவு துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வெளியே போயிடுவாங்க. டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் இது சம்மந்தமாக எல்லா படிப்பு படிக்கிற மாணவர்களும் படிக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த படிப்பு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இப்போ அரசு திரைப்படக் கல்லூரியில் வந்து இந்த 6 கோர்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த 6 கோர்ஸோடு சேர்ந்து எல்லா மாணவர்களுக்குமே பொதுவாக தொலைக்காட்சி தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. ஸோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பயிற்சிகளும் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இது படிக்கிறதுனால என்ன இதுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், இப்போ எந்த சப்ஜெக்ட் எடுத்து அவங்க படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு போகக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து விஸ்தாரமாகிடுது. ஏன்னா இப்போ ஒளிப்பதிவுத்துறை மாணவர் ஒளிப்பதிவு சம்மந்தமான வேலைகள் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் போகலாம், ஒளிப்பதிவாளராகவும் போகலாம். அதே மாதிரி ஒரு எடிட்டிங் படித்த மாணவன், படத்தொகுப்பு படித்த மாணவன், அவரும் இந்த மாதிரி தொலைக்காட்சி தயாரிப்பு இதில் எந்த துறையிலையும் அவர் சேரலாம். அரசு திரைப்பட கல்லூரியில் வயது வரம்பு இருக்கா? எவ்வளவு? கண்டிப்பாக. ஏன்னா எந்த கல்லூரிக்கு இருக்கிற மாதிரி +2 பேசிக் குவாலிஃபிகேஷன் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வயசு லிமிட்டேஷன் வந்துடுது.
ஸோ 22 வயசு வரைக்கும் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். மற்ற சமுதாய மாணவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு வந்து 24 வயசு வரைக்கும் இருக்குது. எவ்வளவு செலவாகும் இந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு? அரசு திரைப்பட கல்லூரி மற்ற இதுக்கு இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது அரசே ஒரு மாணவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்றதுனால அதுக்கு உண்டான அந்த படிப்புக்கு உண்டான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 15,000 தான் பெர் ஆனம். சமீபத்தில் தொடங்கப்பட்ட படிப்பு அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ், இந்த படிப்பிற்கான தேவை இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற துறை வந்து ரொம்ப விஸ்தாரமான துறை. அதில் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதிகமாகிட்டு தான் போகுமே ஒழிய குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இப்போ எந்த திரைப்படத்தை எடுத்துட்டாலும் அங்கே வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு காட்சியாகட்டும் இல்லை முழு திரைப்படமே ஒரு அனிமேஷனில் வரக்கூடிய படங்கள் இருக்குது. ஸோ வேலைவாய்ப்பு அவங்க இந்த படிப்பை முடிச்சுட்டு அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் நிறைய பிரகாசமாகவே இருக்குது. எவ்வளவு இடங்கள் இருக்குது ஒவ்வொரு படிப்பு இருக்கும்? அதுக்கான போட்டி எந்த அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு வருடமும்? அதாவது 12+2 இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒதுக்கீடு ஒவ்வொரு துறைக்கும். இந்த 12ங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, 1ங்கிறது வந்து ஒரு வெளி மாநில மாணவர்களுக்கு, இன்னொரு இடம் அப்படிங்கிறது வந்து திரைத்துறை சார்ந்த பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உண்டான வாரிசுகளுக்கு. இது சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க ரெக்கமெண்டேஷனில் யாராவது ஒரு கேண்டிடேட்டுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. திரைப்பட கல்லூரியில் என்ன மாதிரி செய்முறை பயிற்சிகள்லாம் வழங்கப்படுது? செய்முறை அதான் அந்தந்த துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு துறை சார்ந்த படிப்பு அப்படிங்கிறதுனால தியரி கிளாஸஸோட ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கோர்ஸ் டிசைனே அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க தியரி கிளாஸு வந்து மார்னிங்கில் ஒரு 2 hours இருக்கும். மீதி நேரங்கள் எல்லாம் அவங்களோட பயிற்சி வகுப்புகளில் தான் இருக்கும். ஸோ ஒரு முழுமையான தொழில்நுட்ப கலைஞராக உருவாகிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் தேவையோ அது எல்லாமே அந்தந்த துறை சார்ந்த வகுப்புகளில் நடக்கும். திரைத்துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. நன்றி. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு பிறகு மாணவர்கள் எதிர்பார்க்கும் படிப்பாக இருப்பது நர்சிங் படிப்புகள். நர்சிங் படிப்பில் சேர்ந்த பிறகு என்ன மாதிரி பயிற்சிகளை பெற வேண்டும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பணி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் போன்ற தகவல்களை அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் பதிவாளர் ஆனி கிரேஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நர்சிங் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அதற்கான தேவை இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? நிச்சயமாக நர்சிங் படிப்புகள் எப்பொழுதுமே தேவை அதிகம். நம்ம இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு என்பது இருக்கும் வரை நர்சஸோட தேவைகள் மருத்துவமனைகளாகட்டும் இல்லை கம்யூனிட்டி ஏரியாஸில் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் நர்சஸோட தேவை வந்து எப்பொழுதுமே உலகம் முழுவதுமே அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நர்சிங் சார்ந்த என்னென்ன படிப்புகள் இருக்குன்றதை சொல்லலாம். நர்சிங் சார்ந்த படிப்புகள் என்று கூறும்போது என்ட்ரி லெவல் படிப்புனா 3 படிப்புகள் உள்ளன. ஒன்று ஏஎன்எம், ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப், அது சான்றிதழ் படிப்பு, 2 வருட படிப்பு. அடுத்ததாக டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, அது 3 வருட பட்டய படிப்பு. அடுத்தது 4 வருட பட்டப்படிப்பு, தட் இஸ் பிஎஸ்சி நர்சிங். ஸோ இந்த 3 தான் என்ட்ரி லெவலில் இருக்கிற நர்சிங் படிப்புகள் ஆஃப்டர் +2. ஏஎன்எம் படிப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அதில் சேர முடியும், அதற்கான தகுதி என்ன? ஏஎன்எம் படிப்புகள் யாராக இருந்தாலும் +2 பாஸ் பண்ண யாராக இருந்தாலும், ஜஸ்ட் பாஸ் இஸ் நீடட், யாராக இருந்தாலும் அதில் சேரலாம் ஏஎன்எம் படிப்புகளுக்கு. அந்த படிப்பு முடித்த பிறகு அவர்களுக்கான பணி, அதை ஜாப் நேச்சர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நர்சஸோட உதவியாளர்கள், அதாவது நர்சஸ் ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நர்ஸ் உதவியாளர்களாக அசிஸ்டண்டாக இருப்பவர்கள் தான் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் என்பவர்கள். டிப்ளமா இன் நர்சிங் படிப்பில் யாரெல்லாம் சேர முடியும்? +2 முடித்து அவர்கள் ஓவரால் சப்ஜெக்ட் ஸ்கோரில் 40% மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங். அது முடித்த பிறகு அவர்களுக்கான அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க வந்து டெர்ஷரி கேர் லைசன்ஸ், அவங்களுக்கு வந்து 2 லைசன்ஸ் நர்சிங் கவுன்சில் கொடுக்கும். ஒன்று வந்து ரெஜிஸ்டர்டு நர்ஸ், இன்னொன்று ரெஜிஸ்டர்டு மிட்வைஃப். இவர்கள் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்ய, அதாவது நர்சஸாக வேலை செய்யறதுக்கு அந்த RN ஆரம்பித்திருக்கிற இந்த டிப்ளமோ நர்ஸ் தான் எலிஜிபிள் ஆனவர்கள். பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் யாரெல்லாம் சேர முடியும்? பிஎஸ்சி படிப்புகள் வந்து இட் இஸ் நேச்சுரலி பட்டப்படிப்பு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து சயின்ஸ் குரூப் இருக்கணும் கட்டாயமாக. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 45% மார்க் வாங்கியிருக்கணும்.
அது இல்லாமல் இங்கிலீஷில் தனியாக பாஸ் மார்க் 35% கட்டாயமாக இருக்க வேண்டும் இதில் சேர்றதுக்கு. இதில் சேர்ந்த பிறகு இவர்களுக்கும் முடித்த பிறகு இவர்களுக்கு கேரியர் ஸ்கோப் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிடுவாங்க. ஒரு வார்ட் சிஸ்டர், டிபார்ட்மெண்டல் சூப்பர்வைசர், இல்லை எஜுகேஷன் சைடு அப்படிலாம் போயிடலாம். ஆனால் இப்போ டிப்ளமோ நர்சிங் படித்தவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸில் அதில் தேங்கி நின்றுவாங்க. அவங்களுக்கு வந்து மேலும் அவங்கள மேலே உயர்த்தி கொள்ள போஸ்ட் பேசிக் பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை படித்தாங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சஸ் கூடவே அவங்களும் சேர்ந்து நடைபோடலாம். இப்போது இந்த மாணவர்களுக்கு இந்த படிப்புகள் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த ஏஎன்எம்ல என்ன மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுப்பாங்க? ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்ன்றது நர்சிங்க்கு உதவியாளர்கள்னு சொன்னேன் நான். பேசிக்காக ஒரு பெட் மேக்கிங், ஒரு பேஷண்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு ஓல்டேஜ் பீப்புளை வந்து அவங்கள எப்படி கேர் பண்ணுறது, பல்லு வளர்க்குறதா இல்லை பாத் கொடுக்கறது, பேசிக் வைட்டல் சென்ஸ், ஒரு டெம்பரேச்சர், பல்ஸு, ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள். அதாவது உதவியாளர்கள் தான் அவங்கள வந்து முக்கியம் ஃபுல்லாக எல்லாம் கவனித்துக்கொள்ள நம்ம போட முடியாது உதவியாளர்களை. இந்த பேசிக் செய்கிறதுக்கு அதான் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ், வாட் எவர் இஸ் நியூட்ரிஷனல் நீட், எலிமினேஷன் நீட், தமிழ் எக்ஸாக்டாக எலிமினேஷன் நீட்ஸ்னால் லைக் ஒருவேளை பெட் பேன் கொடுக்குறது, ஒரு யூரினல் கொடுக்குறது, அவங்களோட இதில் தேவைகள் அந்த மாதிரி சந்திக்கிறது, அவங்களோட ஃபுட்டு ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஊட்டி விடுறது, அந்த மாதிரி அவங்களோட மற்றபடி பேசிக் என்ன சொல்கிறது உடல் தூய்மையாக வைத்துக்கொள்வது, அந்த மாதிரி நீட்ஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் இந்த ஆக்சிலரி நர்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். டிப்ளமா இன் நர்சிங்கில் அவங்கள எப்படி தயார்? டிப்ளமா இன் நர்சிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் டெர்ஷரி கேர் லைசன்ஸ், அவங்க ஐசியூ லெவலில் வி ஹவ் டு ப்ரிப்பேர். என்ன வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் கம் ப்ராக்டிஸ் ரெண்டுமே வேணும். நாலேஜும் வேணும், அதே சமயம் ஸ்கில்ஸும் வேணும் அவங்களுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மாறுதல் ஏற்படுது, ஒரு இசிஜி ரீடிங்கில் மாறுதல் ஏற்படுது, இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து நார்மல்லேருந்து டீவியேஷன் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக டாக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கோ, இல்லை இந்த மாதிரி ரீடிங்ஸில் ராங்காக போயிட்டுருக்கு, நான் இம்மீடியட்டாக என்ன நான் ஆக்ஷன் எடுக்கணும், அஸ் அ ஃபஸ்ட் எய்ட் மெஷர் நான் பண்ணிவிட்டு டாக்டரை கூப்பிடணுமா அப்படின்ற அளவுக்கு அவங்க டெப்த்தாக படிப்பாங்க. அவங்க தே ஸ்டடி இன்டு ஃபார்மகாலஜி, மெடிக்கல், சர்ஜிக்கல் எல்லாமே படிப்பாங்க. அவங்க எல்லா டெப்த்தும் பட்டையர் படிப்புக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே படிப்பாங்க. எப்போ விண்ணப்பங்கள் இப்போதான் மெடிசன் கொடுத்து முடிச்சாங்க. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக அதோட தேதிகள் அறிவிக்கப்படும். அது பிரகாரம் அவங்க அணுகி பெற்றுக்கொள்ளலாம். கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது மாணவர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் நர்சிங் படிப்பு? நிச்சயமாக கல்வி, எஸ்பெஷலி நர்சிங் தேர்ந்தெடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் வேறு பேர்லலாம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் பொதுமக்களோட விண்ணப்பித்துக் கொள்கிறேன் ஒருத்தர்கிட்டையும், தயவுசெய்து எங்களுடைய வெப்சைட் www.tamilnadunursingcouncil.com என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெகனைஸ்டு கோர்சஸ் என்னென்ன, எந்தெந்த காலேஜ் அப்ரூவ்டு, எந்தெந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அப்ரூவ்டு, எந்தெந்த ஏஎன்எம் ஸ்கூல் அப்ரூவ்டு அந்த லிஸ்ட் இருக்குது. அதை பார்த்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து அதை பார்த்து அதில் சேருங்க எல்லாருமே. இதுதான் எனக்கு வேண்டுகோள் பப்ளிக் இடத்துல. இந்த அதாவது அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகள், அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லேயும் சேர்றதுக்கு. சேர்க்கை நடைமுறை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங் இது ரெண்டுக்குமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து இன்வைட் அப்ளிகேஷன்ஸ். அதில் ரேங்கிங் மார்க் ஆர்டர் பிரகாரம் அவங்க கால் பண்ணுறாங்க. அதில் எல்லாருக்குமே நம்மளுடைய இந்தியா முழுவதும் உள்ள கம்யூனல் ரொட்டேஷன், பிசி, ஓசி, அந்த கம்யூனல் ரொட்டேஷன்ஸில் வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க் கொடுத்துட்டு அந்த கவுன்சிலிங் கொடுத்து எந்த காலேஜஸ் அவங்க செலக்ட் பண்ணலாம். அந்த மார்க்குக்கு வர்றப்போ எந்த காலேஜில் எந்த கேட்டகரியில் அவங்களுக்கு வேக்கன்ட் சீட்ஸ் இருக்கோ அதை அவங்க வீட்டுக்கு அருகாமையிலோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் டிஸ்ட்ரிக்ஸ் கொஞ்சம் தூரமாக இருக்குது எனக்கு, இல்லை நல்ல காலேஜ், அப்படி அவங்களாகவே செலக்ட் பண்ணி அதை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ மேல் ஃபீமேல் நர்ஸ் இந்த 2 பேருக்குமான தேவை வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு லேபர் வார்ட்லேயோ, அதாவது டெலிவரி கண்டக்ட் பண்ணுற வார்ட்லையோ, ஒரு ஆன்டிநேட்டல் வார்ட்லையோ, ஒரு போஸ்ட் நேட்டல் வார்ட்லையோ, அதாவது குழந்தை பிறந்த பிறகு இருக்கிறது போஸ்ட் நேட்டல் வார்டு, ஆன்டிநேட்டலாக இருக்கிறது வந்து அம்மா கர்ப்பமாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாக்களெல்லாம் நம்ம எப்போவுமே நம்மளுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேல் நர்ஸ் இருக்கிறதா நம்ம விரும்புவோம். நிச்சயமாக ஒரு மேல் நர்ஸ் இருக்கிறது அவ்வளோ நம்ம வெல்கம் பண்ண. பட் இந்த காலங்கள் மாறிக்கொண்டு வருது. இதை வந்து ஃபுல்லாக நான் ஒத்துக்க மாட்டேன். நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நம்ம சமூகம் வருது. இதை எடுத்துக்க கொஞ்சம் காலங்கள் ஆகலாம். ஆனால் மேல் நர்சஸோட வாண்டட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் மேல் நர்சஸ்ன்றது. ஸ்பெஷலி கம்யூனிட்டி ஏரியாஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு, லைக் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆம்புலன்ஸ் நர்சஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு, தியேட்டரில், ஆர்த்தோவில், இங்கெல்லாம் ஹெவி லிஃப்டிங். எங்களுக்கு வி நீட் அ மேன் பவர். ஸோ ஆக்சுவலாக இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களோட ப்ரொஃபஷனில். அதுக்குரிய ஸ்டெப்ஸ்லாம் நடந்து கொண்டே தான் இருக்குது. உள்ள இது வந்து உலகம் பூரா என்ன நினைக்கிறாங்கன்னா நர்சிங்னா இட்ஸ் அ ஃபெமினைன் ஜாப். ஒய் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு யூஎஸ்ஏல வந்து பயங்கர அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் நர்சஸ். என்ன அங்கே இருக்க ஃபீமேல்லாம் நினச்சாங்கன்னா, விமென் வுட் நினச்சாங்கன்னா இது வந்து ஃபெமினைன் ஜாப், வி ஷுட் நாட் டேக், தே வாண்ட் டு பி பார் வித் மென்.
ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் இன்னுமே இங்கேயும் இருக்குது. இது வந்து ஃபெமினைன் ஜாப் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கலாச்சாரத்தில் மாறிக்கிட்டு வருது. நிச்சயமாக men will get a better exposure in coming future. இப்போ நர்சிங் படித்தவர்களுக்கு வெளிநாடுகளில் என்ன மாதிரி பணி வாய்ப்புகள் இருக்குது? வெளிநாடுகளில் பணி வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்குது. எஸ்பெஷலி இப்போல்லாம் கனடா, ஆஸ்திரேலியா ப்ராசஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்காங்க. ஒன்லி திங் அங்கே போகிறப்ப நம்ம வந்து அவங்களோட லைசன்ஷியர் எக்ஸாமை நம்ம எழுதணும், ப்ளஸ் இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். தே ஹாவ் டு பாஸ் IELTS அண்ட் தென் அவங்களோட கன்சர்ன் கண்ட்ரியோட, இப்போ அமெரிக்கா அப்படின்னா NCLEX எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், கனடானா அவங்களோட எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எக்ஸாம்ஸ் தான். அதாவது தே அசஸ் தம் இன்டு அ ப்ளூம்ஸ் டெக்ஸானமி. சும்மா அசஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு நர்ஸ்னால் உடனே உனக்கு சப்ஜெக்டில் அனாட்டமியில் இவ்வளோ தெரியுதா, ஃபிசிக்ஸில் இவ்வளோ, நர்சிங்கிறது அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்கு நாலேஜ் எவ்வளோ, இப்போ நாலேஜ் இவ்வளோ இருக்குது, உங்களோட அசஸ்மெண்ட் எப்படி ஒரு பேஷண்ட் ஒரு கேர் வந்தால் எவ்வளோ அசஸ்மெண்ட் பண்ணணும், அந்த அசஸ்மெண்ட் பேஸில் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, உங்கள் பிளானிங் கரெக்டாக இருந்து உங்களை அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எந்தெந்த டியூட்டியை டெலிகேட் பண்ணி கொடுக்கணும், யாருக்கு டெலிகேட் பண்ணி கொடுக்கணும், அதை எப்படி இவாலுவேட் பண்ணுறீங்க, இப்படி தான் அவங்க அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் சிம்ப்ளி யூ ஸ்டடி புக்கை படிச்சுட்டு பாஸ் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. தே அசஸ் யூ ஆன் பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு திறமைகளையும். இவங்களுக்கு லீடர்ஷிப் திறமைகள் இருக்குதா, இவங்களுக்கு இதை அசஸ் பண்ணுறதுக்கு திறமை இருக்கா, இந்த கண்டிஷனை அப்படி நமக்கு வந்து ப்ளூம்ஸ் டெக்ஸானமின்னு சொல்லுவாங்க. அதை அப்படி மேலே கீழே போயிட்டே வந்துட்டு தே அசஸ் யூ இன் ஆல் த டொமைன்ஸ். ஓகேவா? லைக் உங்களோட நாலேஜ், காக்னிட்டிவ் டொமைன், நாலேஜ் டொமைன் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில் எல்லாமே அவங்க அசஸ் பண்ணி தான் உங்களை எடுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பெஸ்ட் நர்ஸாக இருக்க முடியும். இல்லை, ஏன்னா நர்சிங்கிறது ஒரு அலர்ட் ஜாப், 24 hours ஆன் யுவர் ஃபீட். இட் இஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர், ரைட்? மார்னிங் இப்போ ஒரு 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 நர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரு ஆகிறப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வாக ஒரு 12 வருடம் கழித்து ஒரு கப்பல் குழந்தை பிறந்திருக்கலாம். அதே ஈவினிங் ஒரு ஷீ மே ஃபேஸ் சம் அதர் பீப்புள் ஹூ மே பி பாஸ்ட் அவே. ஸோ அப்போ அதை பார்க்குறப்போ அந்த ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ் வேணும் என் நர்ஸ்க்கு. அப்படி இருக்கப்போ ஷி ஷுட் பி ஆன் அ ஃபுட் டு எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் ஹெட்டை கூலாக வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான சூழலையும் அவங்க கையாள வேண்டியிருக்கும். எப்போனாலும் எதுனாலும் வரலாம் என் நர்ஸ்க்கு. அது ஒரு கேஷுவாலிட்டி நர்ஸாக இருக்கலாம், ஒரு ஓடி நர்ஸாக இருக்கலாம், ICU நர்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. இவ்வளவு நேரம் நர்சிங் தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புறோம். நன்றி. 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்க இருக்கும் பொறியியல் கலந்தாய்வு எப்படி நடக்கிறது, என்னென்ன சான்றிதழ்களை எடுத்து வர வேண்டும், எப்படி இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல தகவல்களை வழங்கிட நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய தலைமுறை கல்வி வார இதழின் ஆசிரியர் பொன் தனசேகரன் அவர்கள். வணக்கம். இப்போ கலந்தாய்வு எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லுங்க. கலந்தாய்வு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்த உடனே வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் மூலம் தான் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம வரும்போது இதற்கான பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒரு 5,000 ரூபாய் எடுத்துகிட்டு வரணும். என்ன பொதுப்பிரிவு மாணவர்கள், மற்றவர்கள் SC ST மாணவர்கள்லாம் 1000 ரூபாய் அதை பணமாகவோ DD-யாவோ எடுத்துகிட்டு வரணும். அதை வந்து முதல்ல வந்து பேங்க் கவுண்டரில் கொடுக்கணும். பேங்க் கவுண்டரில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம க்யூவில் நிற்கணும். ஃபஸ்ட்டு போய் நம்ம வருகையை பதிவு செய்யணும். அந்த நம்மளுக்கு என்ன நேரம் குறிப்பிட்டிருக்கோ அந்த நேரத்துக்கு வரிசையில் நின்றோம்னா போய் நம்ம வருகையை பதிவு செய்யணும். பதிவு செஞ்ச பிறகு என்னன்னு சொன்னாங்க, ஒரு ஹாலில் உட்கார வச்சு கவுன்சிலிங் நடைமுறைகள் என்ன அப்படின்னு விளக்கி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ரூமுக்கு வந்து நம்ம போனோன்னா சான்றிதழ்களை வந்து என்ன செய்வாங்க, சான்றிதழ்களை வந்து சரி பார்ப்பாங்க. சரி பார்த்துட்டு சான்றிதழ்களை நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. திரும்ப அடுத்த இடத்துக்கு போன பிறகு தான் நாம் வந்து கல்லூரிகளை தேர்வு செய்வது நடக்கும். தேர்வு செஞ்ச பிறகு மாடியில் போன பிறகு நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நம்ம வந்து ஊருக்கு திரும்பிடலாம். சம்மந்தப்பட்ட கல்லூரியில் போய் பணம் கட்டலாம். இதான் வந்து சாதாரண நடைமுறை. இது எளிமையாக இருக்குது. நம்ம வந்து எந்த வகையிலும் பாதை தப்பியெல்லாம் போயிட முடியாது. ஒரே வரிசையில் கொண்டு போவாங்க. அதை வழிகாட்டுறதுக்கு வந்து அந்தந்த பகுதியில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா பல ஆண்டுகளாக வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடைமுறையில் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எளிமையாக இருக்கும். ஒரு வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக தான் இந்த கவுன்சிலிங் இருந்துகிட்டு இருக்கு. கடைசியாக மாணவர்கள் அந்த கல்லூரிகளை தேர்வு செய்யும் போது அந்த திரையில் என்ன இருக்கும், அந்த கோட் நம்பர் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியது அவசியமானதா? அதாவது நம்ம நம்ம வந்து காலேஜுக்கு எந்த காலேஜ் எடுக்க போகிறோம், எந்த கோர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால். இல்லை நம்மளே வந்து நம்மளோட கட் ஆஃப் மதிப்பெண்கள் லாஸ்ட் இயரில் நம்ம கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த காலேஜெல்லாம் கிடைக்கலாம், நம்ம விரும்புகிற காலேஜ் எது, விரும்புகிற கோர்ஸ் எது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு காலேஜ் இது வச்சுக்கணும். காலேஜ் கோட் நம்பர் ஏன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேரில் பல கல்லூரிகள் இருக்குது. இப்போ வெங்கடேஸ்வரன் இருக்கும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இருக்கும், லார்டு வெங்கடேஸ்வரா இருக்கும், வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கும், இப்படியெல்லாம் இருந்துகிட்ருக்கும். அதனால் வந்து கோட் நம்பரை வச்சுக்கிட்டோம்னா நம்ம போகும்போது நம்ம சொல்கிற காலேஜை சொல்கிறோம். அந்த காலேஜை சொன்னோன்னா அந்த காலேஜில் சீட் இருக்குது,
நம்ம ரிசர்வேஷன் இதில் இருக்குது அப்படின்னா எடுக்கலாம். இல்லை அந்த காலேஜில் இன்னொரு காலேஜில் பார்க்குறீங்களா அப்படின்னா அந்த காலேஜ் பார்க்கலாம். இல்லை இதே காலேஜில் தான் எனக்கு வேணும், வேறு கோர்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இதே காலேஜில் தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த காலேஜ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட முழு ஒப்புதல் பெற்ற பிறகு சைன் பண்ணிடணும். சைன் பண்ணி கொடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு வந்து மாணவர்களோட வந்து பெற்றோரோ அல்லது அவங்க நெருங்கிய உறவினர்களோ அல்லது மாணவர்கள் முடிவு செய்கிறதுல வழிகாட்டக்கூடிய அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வழிகாட்டுதலோட வந்து தேர்ந்தெடுத்தாச்சு, அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுன்னா அப்புறம் மாற்ற முடியாது. இப்போது கல்லூரிகளை அவங்க தேர்வு செய்வதற்கு முன்னாடியே அந்த கல்லூரிகள் பற்றி அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து விளக்க குறிப்பேட்டில் கொஞ்சம் பகுதிகள் இருக்குது. நாம் சேர விரும்புகிற காலேஜை பற்றி அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நாம் வந்து ஒரு 500 காலேஜ் இருக்குன்னா 500 காலேஜுக்கு போய் பார்க்க முடியாது. நாம் சேர விரும்புகிற ஒரு 10 காலேஜில் வந்து அந்த காலேஜுகளுக்கு முடிந்த காலேஜுகளுக்கு போய் பார்க்குறது, அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள்ட்ட கேட்குறது. நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலேஜில் வந்து தேர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குது, உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்குதா, அங்கே வந்து பிஜி இருந்துச்சுன்னா நிச்சயமே வந்து பிஹெச்டி சொல்லித்தர படித்த ஆசிரியர்கள் இருப்பார்கள் அப்படிங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதை வந்து முதல்லே தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து காலேஜ் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணி திரும்ப போய் சேரும்போது நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் ஏமாற்றங்கள் ஏற்பட்டு விடலாம். நாம் நினச்சது மாதிரி இல்லையே அப்படின்ட்டு அந்த ஏமாற்றங்களை வந்து தவிர்க்க முடியும். அதே மாதிரி வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அந்த கோர்ஸ் வந்து எதுக்காண்டி படிக்கிறோம், இதை படிச்சுட்டா என்ன வேலைக்கு போகிறோம், எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிற வேலைக்கு ஏற்ற படிப்பாக இது இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அண்ணா பல்கலைக்கழக இணையதளத்திலேயே ஒவ்வொரு கல்லூரிகளும் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்ன அப்படின்ற ஒரு தகவல்கள் இருக்குது. அதை பார்த்து கூட அவங்க அறிந்து கொள்ள முடியுமா? அது வந்து 2 செமஸ்டருக்கு போட்டிருக்காங்க. இதே மாதிரி லாஸ்ட் இயர் 2 செமஸ்டருக்கு போட்டிருக்காங்க. இதை பார்த்து ஓரளவு தான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவுன்னு போடுறதில்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன அது அப்படின்னு போடாமல் மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளோ பேர் பரீட்சை எழுதுனாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் வந்து மாணவர்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும், நம்ம எடுக்க போகிற சப்ஜெக்டில் இருக்குமா அப்படிங்கிறது. ஆனால் பொதுவாக பார்த்தா கூட வந்து ஒரு காலேஜ் வந்து எவ்வளோ மாணவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது வந்து அது ஒரு இண்டிகேட்டர் தான். எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் மாணவர்கள்? அதாவது தவறிவிடக்கூடிய விஷயங்கள், அதாவது வேற யாரோ ஒருத்தர் தெரியாத நபரை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயமா? அதாவது நம்ம வந்து என்னன்னு கேட்டால், இந்த கவுன்சிலிங் வரும்போது மாணவர்கள் வந்து +2 முடித்த மாணவர்கள் அவர்கள் முடிவு செய்வதற்கு ஏற்றவாறு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வருவாங்க, இல்லை அவங்க உறவினர்களை கூப்பிட்டு வருவாங்க, இல்லை அவங்க ஊரில் வந்து படித்தவர்கள் தெரிஞ்சவங்க, சில சமயம் படிக்காத குடும்பத்தை சேர்ந்து அவங்க ஆசிரியர்களை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் முன்பின் தெரியாதவர் யாரையாவது அந்த கவுன்சிலிங் அரங்குக்கு வந்த பிறகு யாரையாவது அழைச்சிட்டு வந்தால் அவங்க வந்து நம்மளை வந்து தவறாக வழிகாட்டுதல் கூடும் அப்படிங்கிறதுனால வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்ந்து வந்து அதை வலியுறுத்தி வர்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் அழைச்சிட்டு போக தேவையில்லை. நம்ம வந்து லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம், லிஸ்ட்டை பார்க்குறோம், என்ன எல்லாமே வந்து என்ன வெளிப்படையாக நடக்கக்கூடியது. கம்ப்யூட்டரில் இருக்கிறது வந்து யாரும் என்ன மாற்றியோ என்னமும் செஞ்சிட முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து போகும்போது நம்மளுக்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அழைச்சிட்டு போகிறது நல்லது. நம்மளுக்கு வந்து என்ன டெசிஷனுங்கிறது வந்து முதல்ல வீட்டிலேயே டிஸ்கஸ் பண்ணி ஒரு தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா, ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. என்னென்ன சான்றிதழ்கள் எல்லாம் மாணவர்களை எடுத்துகிட்டு போகிறது? மாணவர்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வேணும், +2 சர்டிஃபிகேட் வேணும், ஹால் டிக்கெட் வேணும். என்ன இதோட வந்து நம்ம வந்து கவுன்சிலிங்காண்டி வந்திருக்கிறத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருப்போம், அது வேணும். அதோட ஜாதி சான்றிதழ் வேணும். சிலருக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேண்டியது இருக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்னென்ன வேணுங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்திலே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தோம்னா அந்த சான்றிதழ் வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முன்னாள் இராணுவத்தின் வாரிசுகள் அந்த இடஒதுக்கீடு வேணும்னா அந்த சர்டிஃபிகேட். நம்ம என்ன மூலச்சான்றிதழ் வந்து நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோமோ அதனோட மூலச்சான்றிதழ் அனைத்தையும் கையில் கொண்டு வந்துடணும். ஏன்னா வெரிஃபிகேஷன் போது நம்ம வந்து ஜாதி சான்றிதழ் கொண்டு வரலை, கொண்டு வராமல் போய் நம்ம கவுன்சிலிங் போனோம்னா நம்ம வந்து பொதுப்பிரிவின்கள் தான் வந்து அந்த அட்மிஷன் பெற முடியும். அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டா நல்லது. ஒருவேளை மாணவர்கள்கிட்ட நீங்கள் சொன்ன சான்றிதழ்கள் அவர்களுக்கு தேவையான சான்றிதழ் கையில் இல்லை அப்படின்னா அவங்க கலந்தாய்வில் பங்கேற்க முடியாதா? மாணவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து என்னென்னு கேட்டால் எல்லா சான்றிதழும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சில சமயங்களில் வந்து நம்ம வந்து மாணவர்கள் வந்து ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு எல்லா சான்றிதழும் காலேஜில் கொடுத்துருப்பாங்க. அப்படி காலேஜில் இருக்கும்போது அவங்களால நிச்சயமாக அந்த சான்றிதழை கொண்டு வர முடியாது, டிசி வாங்கிட்டு வர முடியாது. அப்போ வந்து என்னென்னா காலேஜிலேருந்து அவங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வரலாம். அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து அந்த சான்றிதழ்களை காமிச்சு நம்ம வந்து அட்மிஷனை வந்து எடுத்துக்கலாம். கோர்ஸை எடுத்து நம்மளே செலக்ட் பண்ணி வச்ச பிறகு ஆனால் நம்மளுக்கு அட்மிஷன் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம திரும்ப போய் வந்து காலேஜுக்கு போய் அங்கேருந்து டிசியும் மற்ற சான்றிதழை வந்து காமிச்சு திரும்ப ஒரு கவுன்சிலிங் சென்டருக்கு வந்து காமிச்ச பிறகு தான் நம்மளுக்கு அது சரிபார்த்த பிறகு நம்மளுக்கு மீண்டும் தருவாங்க. ஒரு மாணவருக்கு எவ்வளவு நேரம் வழங்கப்படும்? நம்ம எடுக்கிற நேரம் வந்து செலக்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளை அவசரப்படுத்த மாட்டாங்க. ஆனால் வந்து என்ன செய்யணும்னா கவுன்சிலிங்க்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துடுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா என்கொயரியில் போய் கேட்டுக்கலாம். நம்ம வந்து டிடி எடுத்துகிட்டு வரலைன்னா பயப்பட வேண்டியதில்லை, இங்கேயே கேஷாகவே கட்டிக்கலாம். டிடி எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது.
உள்ளே வந்த பிறகு வரும்போது நம்ம வந்து என்னென்னு கேட்டால் நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுட்ருப்போம். அங்கங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து காலி இட நிலவரங்கள் தெரியும். நாம் நினைக்கிற காலேஜில் இந்த சீட்டு எண்ணிக்கை வந்து 15 இருக்குது, நம்பர் குறைஞ்சிருக்கா, இருக்குதா இல்லையா, இல்லை இது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா அடுத்த காலேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம இடத்துக்கு போய் நம்ம அவங்ககிட்ட கேட்குறவர் வந்து நம்ம உட்காந்துருக்கிற இடத்த காலேஜ் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் பக்கத்தில் எந்த காலேஜ் வேணும், எந்த குரூப் வேணும்னா அந்த சீட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் என்னென்னு கேட்பாங்க. அது இல்லைன்னா இன்னொரு அடுத்த சாய்ஸ். நம்ம முதல்ல தெளிவாக வச்சுட்டு வந்தோம், லிஸ்ட்டு வச்சுட்டு வந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து அடுத்தது கேட்கலாம். ஆனால் நம்மளை யாரும் வந்து வற்புறுத்தி ரொம்ப வேகப்படுத்த மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாமதங்கிறது ரொம்ப ரேராக தான் நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லோரும் விரைவில் முடிவெடுத்து அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிடுறதுங்கிறது தான் பார்த்தா நடைமுறையில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். நேராகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும், போய் உட்காந்த நேரத்தில் உடனே எடுத்துருவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒருவேளை கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நாள்லையோ நேரத்துலையோ வர முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதாவது ஒன்று ஸ்டூடெண்ட் வர முடியாமல் இருக்கலாம். ஸ்டூடெண்ட் வர முடியல, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க அப்பா, அவங்க அம்மா அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கு வந்து இந்த மாதிரி என் சார்பில் எனது அப்பாவோ அம்மாவோ உறவினரோ வந்து என்ன கல்லூரியும் படிப்பையும் தேர்வு செய்து அனுமதிக்கிறேன்னு ஒரு கடிதம் கொடுத்து அதில் வந்து அவங்க பேரண்ட் யார் வர்றாங்களோ அவங்களோட படம் அதை ஒட்டி அந்த சைன் பண்ணி கொடுத்து விட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த மாணவர் சார்பாக வந்து கலந்துக்கலாம். அந்த கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. சில நேரம் மாணவர்களே வந்து நான் இன்றைக்கி வர்றேன், பஸ்ஸு தவற விட்டேன், காலையில் வர வேண்டியது இன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு வர்றாங்க அப்படின்னா லேட்டாக வந்து கலந்துக்கலாம். லேட்டாக வந்து அப்போ இருக்கிற கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம்லே பழைய நம்ம அவர் என்ன நேரத்தில் வந்திருந்தால் எத்தனை சீட்டு காலி இருந்துக்குமோ அந்த சீட்டை கேட்க முடியாது. அப்போ இருக்கிற காலி இடத்துலேருந்து ஏதாவது ஒரு சீட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு அந்த காலியிட விவரங்களை மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அவங்க தெரிஞ்சுக்க முடியுமா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலியிட நிலவரம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து அண்ணா பல்கலைக்கழக அரங்கத்திலேயே வந்து பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற பார்க்குற இடத்துலையும் இருக்குது. நம்ம கவுன்சிலிங் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து விளக்க உரை நிகழ்த்துகிற அறையில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம சர்டிஃபிகேட் சான்றிதழ் சரிபார்க்குற இடத்துலையும் இருக்குது. நம்ம செக் அது அந்த இடத்துக்கு அடுத்து நம்ம போகும்போது வந்து கம்ப்யூட்டரில் நம்ம நேரடியாக பார்த்துக்குறோம். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தோம்னா அந்த சீட் காலி இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த ஆண்டு மாணவிகளுக்கு வந்து விடுதி வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி மாணவிகள் பயன்படுத்திக்க முடியும்? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க இரவு நேரத்தில் வரும்போது என்ன மாணவிகள் வரும்போது மாணவிகள் அவங்க தாயாரோட வரும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அறை எடுத்து தங்குறதுங்கிறது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க சிறுநகரில் இருக்க கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அண்ணா பல்கலைக்கழகத்திலே அவங்களோட கார்டு இருக்கும், கவுன்சிலிங் அந்த அட்மிட் அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு அண்ணா பல்கலைக்கழக விடுதியில் இரவில் தங்கிட்டு காலையில் கவுன்சிலிங் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு போயிடலாம். அதற்கான வசதியை வந்து இந்த முறை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் முதன்முறையாக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மற்ற படிப்புகள் மாதிரி இல்லாமல் பொறியியல் நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை தனக்கான பிரிவுகளை எப்படி மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம்? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 35க்கு மேற்பட்ட பொறியியல் படிப்புகள் இருக்குது. இந்த பொறியியல் படிப்புகளில் நான் என்னவாக போகிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டண்ட். நாம் வந்து மார்க்கெட்டில் வெளியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு தான் டிமாண்ட் இருக்குது, இதுக்கு டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 4 வருஷம் கழிச்சு வேறு மாறும். அந்த டிமாண்டுங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. படிப்புக்கு அப்படிங்கிறது தனி மரியாதை கிடையாது. படிப்பை நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. 20 பேர் இருக்காங்க, 20 ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கிடைச்சிருது. ஆனால் இது வந்து ரொம்ப பாப்புலராக இல்லாமல் இருக்கலாம். என்ன இப்போ வந்து ஐடியில் வேலை கிடைக்கல இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஐடியில் தான் நிறைய பேர் ஆளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா வேலைவாய்ப்புக்கு ஏற்ற திறன்களை வளர்த்துக்கொள்கிற மாணவர்களுக்கு தான் வேலை கிடைக்குது. நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும், இல்லை சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் ஆகணும், இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சைடில் நான் வந்து ஒர்க் பண்ணணும், இல்லை சிவில் இன்ஜினியர் ஆகணும். இந்த மாதிரி இருக்கும். அவங்களோட ஆர்வம், விருப்பம், திறமை இந்த 3 அடிப்படையில் வந்து கலந்து பேசி தான் அந்த படிப்புகளை முடிவு பண்ணலாம். பொறியியல் கலந்தாய்வு குறித்த உங்களோட விளக்கங்கள் நிச்சயமாக பயனளித்திருக்கும் நம்புகிறோம். நன்றி. வணக்கம்.